நாள் தொண்டை நாட்டு திருத்தலங்களிலே 25வது திருத்தலமான திருவான்மியூர் என்ற திருத்தலத்திலே நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். சென்னை பெருநகரின் தென் கடைசி பகுதியில் உள்ள பகுதி இந்த திருவான்மியூர். சென்னை உயர்நீதிமன்ற பகுதியிலிருந்து திருவான்மியூருக்கு நகர பேருந்துகள் நிறைய இருக்கின்றன. திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் இறங்கி பக்கத்தில் உள்ள இக்கோயிலை அடையலாம். சென்னையிலிருந்து கடற்கரை சாலை வழியாக மாமல்லபுரம் செல்லும் பேருந்துகளில் சென்றாலும் திருவான்மியூரில் இறங்கி இக்கோயிலை அடையலாம். இங்கு கிழக்கு கோபுரமே பிரதான வாயில். கிழக்கு மேற்கு கோபுரங்கள் நாங்கள் சென்ற பொழுது புதுப்பிக்கப்பட்டு பொலிவுடன் இருந்தன. அழகிய சுற்றம். அதில் வான்மீக முனிவருக்கு இறைவன் நடன காட்சி அருளிய திருத்தலம். வான்மீக முனிவருக்கு இறைவன் நடன காட்சி அருளிய திருத்தலம் இந்த திருவான்மியூர். மேலை கோபுர வாயிலில் உள்ள சாலையின் வழியே சிறிது தூரம் சென்றால் வான்மீகிநாதருடைய திருக்கோயில் இருக்கிறது. சிறந்த மேதையாக விளங்கிய அப்பைய தீட்சிதர் சென்னைக்கு அருகில் உள்ள வேளச்சேரியிலே வாழ்ந்து வந்த பொழுது நாள்தோறும் திருவான்மியூர் வந்து இப்பெருமானை வழிபட்டு வந்தார். ஒருமுறை இறைவனுடைய அருளால் இப்பகுதி முழுவதும் நீர் பிரளயமாக மாற பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்து அந்த பகுதியை சூழ்கிறது. அப்பைய தீட்சிதர் இறைவனை தரிசிக்க முடியாது தவித்து இறைவனை, இறைவா, இன்று நான் தங்களை தரிசிப்பது தவறிவிட்டதே என்று மனமொழி மெய்களால் அழுது பிரார்த்திக்கிறார். அவர் பிரார்த்தனை ஏற்று அவருக்காக இறைவன் மேற்கு நோக்கி திரும்பி காட்சியளிக்கிறார். இச்சிறப்பினால் சாமி சன்னதி மேற்கு நோக்கி உள்ளது. அகத்திய பெருமானுக்கு, அகத்திய முனிவருக்கு வைத்திய மூலிகைகளை பற்றி இறைவன் உபதேசித்து அருளிய சிறப்புடைய திருத்தலம் திருவான்மியூர். இதனால் இந்த இறைவனுக்கு ஔதீஸ்வர சாமி என்று பெயர். ஔசதீஸ்வர சுவாமி, மருந்தீஸ்வர் என்ற பெயர்கள் இருக்கின்றன. வேதங்கள் வழிபட்ட திருத்தலம். தேவர்களும் சூரியனும் பிருங்கி முதலியோரும் வழிபட்டு இத்தலத்திலே இறையருளை பெற்றுள்ளனர். இவருடைய திருநாமம் ஔசதீஸ்வரர் என்று வடமொழியிலும் தமிழிலே மருந்தீஸ்வர், பால்வண்ணநாதர், வேதபுரீஸ்வரர் என்று வழங்கப்படுகிறது. அம்பாளுடைய திருநாமம் பார்த்தோம் என்றால் திரிபுர சுந்தரி, சொக்கரநாயகி, சுந்தரநாயகி என்று 3 திருநாமங்கள் அன்னைக்கு. இங்கே பஞ்சதீர்த்தங்கள் இருந்தன, ஆனால் இவை இப்பொழுது இல்லை. எதிரில் இடப்பால் ஒரு தீர்த்த குளம் உள்ளது. அண்மையில் வலப்பால் உள்ள ஒரு குளம் பயனற்று இருந்தது. 2 குளங்கள் மட்டுமே இருந்தன நாங்கள் சென்ற பொழுது. இப்பொழுது அதுவும் இருக்கிறதா என்பது தெரியவில்லை. தலமரம், வன்னிமரம். திருஞான சம்பந்த பெருமான் மற்றும் திருநாவுக்கரசடிகளுடைய பாடல் பெற்ற திருத்தலம். கிழக்கு ராஜகோபுரம் 5 நிலைகளை உடையது. வெளிப்பிரகாரத்திலே 16 கால் மண்டபம் உள்ளது. இந்த கோபுரம் புதுப்பிக்கப்பட்டு 12/2/1984 நீண்ட இடைவெளிக்கு பிறகு குடமுழுக்கு செய்யும். கோபுரத்தில் உள்ள சிற்பங்களில் திருஞான சம்பந்தரின் சிவிகை பல்லக்கை அப்பர் தாங்குவது, ஊர்த்துவ தாண்டவம், திள்ளைக்காளி, கஜசம்ஹாரமூர்த்தி என்ற திருமூர்த்தங்கள் குறிப்பிடத்தக்க பார்க்க வேண்டிய சிற்பங்கள். கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே வள்ளி தேவி ஆணையுடன் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி உள்ளது. முகப்பிலே கமல விநாயகர் இருக்கிறார். பக்கத்தில் அழகிய விஜய கணபதி என்ற ஆலயம் உள்ளது.
இக்கோயிலின் மேற்புற வரிசையிலே சோடச கணபதி உருவங்களும் இருக்கு. இக்கோயில் கும்பாபிஷேகம் காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் மற்றும் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோரால் உடம்புக்கு 17/3/1985 நிகழ்த்தப்பட்டது. வலப்பால் அன்னையினுடைய சன்னிதானம் உள்ளது. தெற்கு நோக்கிய சந்நிதி. முன்மண்டபத்திலே வாயிலையொட்டி இக்கோயிலில் பிரதோஷ உற்சவம், முருகனுக்கு விழா, துவஜாரோகண விழா, வான்மீக நடன உற்சவம் ஆகியவை நடத்துவதற்காக எழுதி வைத்துள்ள உபயத்திற்கான நிபந்த கல்வெட்டுக்களை இன்றும் காணலாம். அம்பாள் நின்ற திருக்கோலம் உள்ளே வலம் வரும்படி இருக்கிறது. பள்ளியறை உள்ளது. கோஷ்டங்களில் எந்த மூர்த்திகளும் கிடையாது. இங்கே சுக்கிரவார அம்மன் திருமேனி தனியாக உள்ளது. கருவறையின் வெளிப்பகுதியிலே நிரம்ப கல்வெட்டுக்கள் உள்ளன. பிரகார கல் தூண்களில் நர்த்தன விநாயகர், இசுவாரூடர் முதலிய சிற்பங்கள் அழகு பெற செதுக்கப்பட்டுள்ளன. வெளிப்பிரகாரத்தில் வலம் வரும் பொழுது 4 கால் மண்டபம் உள்ளது. சற்று தள்ளி இடப்பால் விநாயகர் சன்னதி 3 மூல திருமேனிகளுடன் காட்சியளிக்கிறது. வலப்பால் தியாகராஜா சபா மண்டபம், மிகப்பெரிய மண்டபம். தியாகராஜர் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கிறது. அழகான திருமேனி. தரிசித்து தெற்கு பக்க வாயில் வழியாக உள் சென்றால் நேரே அம்பலவான தரிசனம். மாணிக்கவாசகர், அன்னை சிவகாமி ஆகியோர்கள் உடன் இருக்கின்றார்கள். அம்பலவானருடைய திருவுருவம் மிக அழகானது. வான்மீக நாயகர் கோயிலுக்குரிய சிறிய நடராஜ உருவம் பாதுகாப்புக்காக இந்த சன்னதியிலே வைக்கப்பட்டுள்ளது. வலமாக வரும்பொழுது 63 சன்னதிகள், அப்படியே அடுத்தடுத்து விநாயகர் சன்னதிகள் உள்ளன. இச்சந்நிதியிலே இருபுறங்களிலும் நாகலிங்க பிரதிஷ்டை உள்ளது. அடுத்து 4 கஜலட்சுமி, முத்துக்குமாரசாமி சன்னதிகள் உள்ளன. முத்துக்குமாரசாமி சன்னதியிலே அருணகிரிநாதரும் இருக்கிறார். மூலவர் மேற்கு நோக்கிய சன்னதி. கோமுகம் மாறியுள்ளது. இங்கே சுயம்பு பால் போன்று வெண்மையாக உள்ளது. காமதேனு பால் சொரிந்து வழிபட்டமை தொடர்பாக சிவலிங்க திருமேனியின் சிரசிலும் மார்பிலும் பசுவின் குழம்பு வடு காணப்படுகிறது. அதனால் இவருக்கு பால்வண்ணநாதர் என்று பெயர். சாமி வெண்மை பால் போன்ற நிறத்தில் இருப்பதால் இந்த இறைவனுக்கு பால்வண்ணநாதர் என்று பெயர். அங்கே பால்வண்ணநாத சாமிக்கு மேலே விதானம் உள்ளது. முகப்பிலே துவாரபாலர்கள் உள்ளனர். சாமிக்கு பால் அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகிறது. பஞ்சாமிர்தம் முதலான பிற அபிஷேகங்கள் அனைத்தும் ஆவுடையாருக்கு மட்டும்தான் செய்யப்படுகின்றன. இந்த தொண்டை மண்டல தலங்களிலே இது பெரும்பாலும் எல்லா ஆலயங்களிலும் பொதுவாக நிகழ்கின்றன. ஏன்னால் சுயம்பு அந்த தொடர்ந்து அபிஷேகங்கள் செய்ய இயலாத அளவுக்கு மண்ணினாலோ அல்லது ஒரு விசித்திரமான ஒரு பொருளால் பெரியவர்கள் ஸ்தாபனம் செய்துள்ளார்கள். பெரும்பாலும் சுயம்பு மூர்த்திகள். அடுத்ததாக உள்பிரகாரத்திலே ஏராளமான சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளன. காலபைரவர், பஞ்சலிங்கங்கள் உள்ளன. கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, விநாயகர், மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். சண்டீஸ்வரர் சன்னதியும் உள்ளது. கிபி 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இக்கோயிலுள் வில்வ மரங்கள் நாங்கள் சென்ற பொழுது அதிகமாக இருந்தன. பங்குனி உத்திர பெருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. சூரியன் இத்தலத்தில் பெருமானை அர்த்தஜாமத்தில் வழிபட்டதாக வரலாறு உள்ளதால் பெருவிழாவிலே கொடியேற்றம் அர்த்தஜாமத்தில் தான் இங்கு நடக்கும். இது ஒரு விசித்திரமான ஒரு விழா.
கிருத்திகை, பௌர்ணமி முதலிய விசேஷங்களும் இரவு கொண்டு வருவதையே இக்கோயில் கடைபிடிக்கிறது. இரவு நேரத்திலே செய்வதாக எல்லா விசேஷங்களும் இங்கு அர்த்தஜாமத்தில் தான் இரவு நேரத்தில் செய்வதே இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. பங்குனி பௌர்ணமியில் தான் வான்மீகி முனிவர் வழிபட்டு முக்தி பெற்றதாக சொல்லப்படுகிறது. விழா காலங்களில் சாமி புறப்பாடு காலை மாலைகளில் சந்திரசேகரும் பஞ்சமூர்த்திகளும் மட்டுமே செல்கிறார்கள். தியாகராஜா புறப்பாடு பகலில் கிடையாது, இரவில் மட்டுமே நிகழ்கிறது. ஆடி மற்றும் தை மாதங்களில் திருவிளக்கு வழிபாடு இவ்வாலயத்தில் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. அடுத்து பங்குனி பெருவிழாவில் 3ஆம் 4ஆம் நாள் உற்சவம், அதாவது பவனி உற்சவம் சிறப்பாக சொல்லப்படுகிறது. வெகு சிறப்பாக நடக்கும் வந்தீர்கள் என்றால் திரும்ப மனம் இருக்காது என்பது போல எங்கள் அன்பர்கள் சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாகிறது. 9ஆம் நாள் திருவிழாவில் வன்னிமர சேவை விசேஷம். 10ஆம் நாளிலே வான்மீக முனிவருக்கு தியாகராஜா திருக்கல்யாண நடனத்தை காட்டியருளும் ஐதீகம் இங்கே விசேஷமாக நடைபெறுகிறது. கண்டிப்பாக எவ்வாறு திருவாரூரில் பேர் பார்ப்பது நமக்கு ஒரு முக்கிய கடமையோ அதுபோல வான்மீக முனிவருக்கு தியாகராஜா திருக்கல்யாண நடனத்தினை காட்டியருளும் அந்த ஐதீக விழாவை பார்ப்பது அத்தியாவசியமானது. 11ஆம் நாள் நடைபெறும் வெள்ளியங்கிரி விமான சேவை காணத்தக்கது. இத்தலபுராணமானது பூவை கல்யாண சுந்தர முதலியார் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது. கோயில் நாங்கள் சென்ற பொழுதே மிக சிறந்த பராமரிப்பில் இருந்தது. இந்த திருவான்மியூரில் தான் பாம்பன் சாமியுடைய சமாதி உள்ளது. சென்று தரிசித்தோம். அப்படியே ஞானசம்பந்த பிள்ளை பாடுவார், கரையுலாம் கடலில் ஒளிசங்கம் வெள்ளிப்பிதன் திரையுளாம் களிமீன்களும் திரு மீன் முகலும் கரையுலாம் கடலில் ஒளிசங்கம் வெள்ளிப்பிவன் திரையுலாம் களிமீன்களும் திருவான்மியூர் உரையுலாம் பொருளாய் உலகாளுடையீர் சொலீர் வரையுலாம் அடமாது உடனாகிய மாண்பே என்று பேசுவார். நம்முடைய அப்பர் பெருமான் விண்ட மாமலர் கொண்டு விரைந்து நீர் அண்டநாயகன் தன்னடி சூழ்மீன்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் வண்டு சேர்பொழில் வான்மியூர் ஈசனே என்பார். தினமூந்தோறும் பூக்களை பறித்து கொண்டு விரைவாக சென்று இறைவனுடைய திருமேனிக்கு நீராட்டி அவருடைய திருவடியை சூழ்ந்தார். நம் பாவமெல்லாம் பல வினைகள் பல பிறவிகள் செய்த பாவம் தீர்ந்திடும். ஆக இந்த வண்டுகள் கொஞ்சி குழாவும் மலரோடு விளையாடும் இந்த பொழில் சூழ்ந்த வான்மியூர் வந்து இறைவனை வழிபடுங்கள் அப்பர். நம்முடைய அருட்பா வள்ளல் காத்திரண்டு வாவுகின்ற சோலை வளர் வான்மியூர் தளத்தின் மேவுகின்ற ஞான விதரணமே என்று பேசுவார். அவ்வளவு சிறந்த ஒரு திருத்தலம். பூர்வீகமான திருத்தலங்களிலே மயிலாப்பூர் இன்று சாந்தோம் சர்ச்சாக மாறி வழிபாட்டு தலமாக இருப்பதை காண்கிறோம். 300 ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட்டது. இன்று நாம் தரிசிக்கும் மயிலாப்பூர் சிவாலயம் அது ஞானசம்பந்தர் பாதம் பட்ட மண் கிடையாது. அது அந்த ஆலயம் திருவான்மியூர் மன்னிக்கவும் சாந்தோம் சர்ச்சாக அங்கே இருக்கிறது. என்ன அதுக்கு வரலாற்று சான்றுகள் நிறைய இருக்கின்றன. அது இந்த தளத்தில் தேவையில்லை. இருந்தாலும் கூட ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் பாதம் பதித்து வழிபட்ட திருக்கோயிலாக திருவான்மியூர் இன்றும் இருக்கிறது. வேறு இடம் மாறவில்லை. 11ஆம் நூற்றாண்டில் மிக சிறப்பாக புதுப்பிக்கப்பட்டு இன்று வரை சிறப்பாக வழிபாடு நடைபெற்று வரும் தலம் மருந்தீச திருக்கோயில் திருவான்மியூர். அனைவரும் சென்று அண்ணலை தொழுதுய திருவருள் கூட்டுவிக்க எல்லாம் வல்ல என் தந்தை மேட்டூர் மியார் சொன்னார் பெருமான் திருவடி வேண்டி பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த